வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்றைக்கி நம்ம மகாபிரிவ மகிமையில் மலேசிய மொழியில் அபிராமி அந்தாதிக்கு முதல் அடியை பெரியவா எடுத்து கொடுத்ததை தெரிந்து கொள்ளலாம். மலேசியாவில் சூசை என்று ஒரு கவிஞர். பிறப்பால் கிறிஸ்தவர். தமிழ் மொழியின் மேல் தீராத அன்பும் இந்து சமய தத்துவங்களிடம் ஈடுபாடும் உடையவர். சென்னை நண்பர் ஒருவரை அழைத்து கொண்டு மகா சுவாமிகளை தரிசிக்க காஞ்சிபுரம் வந்தார். அன்றைக்கு ஏராளமான கூட்டம். இவர்கள் பெரியவாளை தரிசிக்க முடியுமா? முடிந்தாலும் மடத்துக்கு முன்னரே அனுப்பப்பட்ட மலேசிய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட அபிராமி அந்தாதி பாஞ்சாலி சபதம் பற்றி பேச முடியுமா என்ற தவிப்பு அவருக்கு. ஒரு தொண்டர் வந்தார். இங்கே யாரு சூசை என்று கேட்டார். நான் தான் என்றார் அவர். உங்கள் சிநேகிதர் ராமமூர்த்தி என்றார் தொண்டர். இதோ இவர்தான் என்று காட்டினார். 2 பேரையும் உள்ளே அழைத்து வரும்படி உத்தரவாயிருக்கு என்றார் அந்த தொண்டர். உள்ளே சென்றார்கள் இருவரும். இவர்தான் சூசையா என்று பெரியவா கேட்க மெய் சிலிர்த்தது கவிஞருக்கு. அபிராமி அந்தாதியை முதல்ல உங்கள் ஊர் பாஷையில் சொல்லுங்கோ, அப்புறம் தமிழில் சொல்லுங்கோ என்றார் பெரியவா. கவிஞருக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி. முதலில் மலேசிய மொழியில் அவரே மொழிபெயர்த்த அபிராமி அந்தாதியை சொன்னார். பின் தமிழிலும் சொல்லும்படி உத்தரவாயிருக்கிறதே என்று முதல் பாட்டின் முதல் அடியே அவருக்கு நினைவுக்கு வரவில்லை. தலையில் குட்டிக்கொண்டார். அப்போதும் நினைவு வரவில்லை. அவர் சங்கடத்தை புரிந்து கொண்ட பெரியவா தானே முதல் அடியை எடுத்து கொடுத்தார்கள். கவிஞர் அந்தாதி சொல்லி முடித்ததும் ரொம்ப நன்றாக செய்திருக்கிறீர்கள். உங்கள் மொழிபெயர்ப்பில் 7 சமஸ்கிருத வார்த்தைகள் இருக்கின்றன என்று கூறி அதிர்ச்சியடைய செய்ததுடன் அவைகள் என்னென்ன என்று பட்டியலிட்டார்கள் பெரியவா. பின்னர் மலேசியாவில் ஒரு இடத்தை குறிப்பிட்டு அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குமே என்று கேட்டார்கள். ஆமாம், இருக்கிறது என்று வியப்புடன் கூறினார் சூசை. சிறிது நேரம் மலேசிய நாட்டின் பூகோளம், ஆலயங்கள் பற்றி பெரியவா பேசினார்கள். பிரசாதம் கொடுத்தபோது மலேசிய மொழியில் தான் கேட்ட அபிராமி அந்தாதியின் முதல் வரியை கூறி ஆசீர்வாதம் செய்தார்கள். சூசை திகைத்து போய் நின்றார். மகா சுவாமிகளின் மனத்தில் அயல் மொழியில் ஒரே ஒரு முறை கேட்ட அந்த பாடல் வரி எப்படி பதிவாயிற்று என்று வியந்தார்கள் கூடியிருந்த அனைவரும். மலேசிய மொழி என்ன? மண்ணுலக மொழிகள் அத்தனையுமே பெரியவாளுக்கு தெரியும் என்றார் ஒரு அன்பர். இன்னொருவரோ விண்ணுலக மொழியும் அவருக்கு தெரியும் என்றார். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபிரிவா சரணம். இதுபோல் மகாபிரிவா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபிரிவ மகிமை, மகாபிரிவ அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, கமகோடி சங்கர, காமாட்சி சங்கர, கமதேனு சங்கர. மகாபிரிவா சரணம்.